இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து கிருத்திகை, அது இல்லாமல் செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஓரையில் நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுவேன். இப்போ நாம் ஏற்றலாம். எல்லாம் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து முருகர் படம் இருந்தாலும் முருகர் சிலை இருந்தாலும் அபிஷேகம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து வேல்மாறல் பாடல் படிக்கிறேன். இது வந்து செவ்வாய் வெள்ளியில் படிக்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் நாம் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றிட்டு நாம் இந்த வேல்மாறலை படித்தோம்னா நம்ம நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் வந்து இந்த வேல்மாறலை படித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேல்மாறல் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நானும் வந்து லிங்க் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் வெற்றிலை தீபத்தை ஏற்றலாம். இந்த தட்டில் ஷட்கோண கோலம் போட்டுட்டு 6 வெற்றிலையை மஞ்சள் குங்குமம் இட்டு 6 தீபத்தை நாம் வந்து நெய் விளக்கும் ஏற்றலாம், இல்லைனா நல்லெண்ணெய் விட்டும் பஞ்சத்திரி போட்டு நாம் ஏற்றலாம். நாம் வெற்றிலை தீபத்தை ஏற்றிடலாம். காம்புகளை கிழித்து நாம் இதிலேயே சேர்த்தணும். இதனுடைய வாசம் வந்து நறுமணமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வேல்மாறல் படைச்சோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு டைமில் நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றுங்க. செவ்வாய்க்கிழமையில் ஏற்றலாம், வெள்ளிக்கிழமையில் ஏற்றலாம். செவ்வாய் ஒரே வந்து காலை 6 to 7, மதியம் வந்து 1 to 2, இரவு வந்து ஒரு 8லேருந்து 9க்குள்ளார நாம் வந்து ஏற்றிடணும் இந்த தீபத்தை. நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வேண்டுதல் நிறுத்தி இந்த வெற்றிலை தீபத்தை போட்டோம்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் வந்து இந்த தீபத்தை போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி முருகன் வந்து கனவுல வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து நேரில் வரா மாதிரியே இருக்கும். நாம் வந்து இந்த வேல்மாறலை படித்தோம்னா, மாறல் படிக்கும்போது ஒரு சின்ன வேலாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம படத்தில் இருக்குது பார்த்தீங்களா வேல், அதுக்கே வந்து நாம் தூப தீபம் காட்டி பூஜையை செஞ்சிடலாம். அபிஷேகமும் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பண்ணிட்டேன். நாம் வந்து என்ன பால் அபிஷேகம், அப்புறம் சந்தன அபிஷேகம், அப்புறம் விபூதி அபிஷேகம், தேன் அபிஷேகம் எது வேணால் நாம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெறும் நீராடி விட்டு கூட நாம் வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு நாம் இந்த பூஜையை செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு பிரசாதம் திருபாகம் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து திருச்செந்தூரில் பிரசாதமாக செய்வாங்க. நம்ம என்ன முடிதோ செஞ்சு வச்சு நாம் வந்து பூஜையை செய்யலாம். இல்லை வெறும் பால் பழம் வச்சு கூட நாம் வந்து பூஜையை முடிக்கலாம். கீழே இங்கே சின்ன முருகர் படம் இருக்குது, வச்சுருக்கேன். இங்கேயும் வந்து பிரசாதம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 4வது பாடல் தான் படிக்க போகிறேன். தருக்கின மண் முறுக்கவரின் எருக்க மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த ஈரை கழற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இது வந்து 4வது பாடல் ஃப்ரெண்ட்ஸ். தூப தீபம் காட்டி நாம் பூஜையை முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.